My dear students, this is Class 12 Maths, Chapter 2, Exercise 2.9, question number 15 பார்க்க போகிறோம். Z equal to x plus iy is a complex number such that என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 15வது question z plus 2 mod அதுக்கு z minus 2க்கு mod ஓகேவா locus of z என்னன்னு கேட்குறாங்க. ஓகே இப்போ மாடு போட்டிருந்தா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஜட்டுக்கு பதிலாக நம்ம கொடுத்துருக்கிற அந்த வேல்யூ இங்கே போட்டுக்கலாம். ஜட்டு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் கரெக்டாக, அதுக்கு மாடு. இந்த பக்கம் திரும்பவும் ஜட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 2. இப்போது ரியல் பார்ட்டு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 ரியல் பார்ட்டு, ஒய் தான் நம்ம இமேஜினரி பார்ட்டு. ஓகே, இந்த பக்கம் எக்ஸ் மைனஸ் 2 தான் ரியல் பார்ட்டு, ஒய் தான் இமேஜினரி பார்ட். ஓகே, இப்போது மாடை ரிமூவ் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்ணோம் பாருங்கள், ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயரு ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயரு. அதே போல் இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயரு ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர். ஓகேவா, இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது, ஸ்கொயர் போத் சைட் பண்ணும்போது என்னாகும், இந்த ஸ்கொயர் ரூட் போயிடும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கவா. x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2 என்ன வரும், 4x. 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ நான் இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒய் ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறேன். ஈக்குவல் டு சரி, இப்போ ஸ்கொயர் ரூட்டு ரிமூவ் ஆகிடுச்சு. எக்ஸ் மைனஸ் 2 நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4xன்னு வரும். ஏன் சொல்லுங்கள், நடுவில் மைனஸ் இருக்குது. மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2 மைனஸ் 4x. அப்புறம் ப்ளஸ் 2 ஸ்கொயர் தான் வரும். 2 ஸ்கொயருக்கு பதிலாக 4, லாஸ்ட்டில் ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்குது. இப்போது ரெண்டு சைட்லாம் சேமாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் கட் பண்ணிடலாம், ஒய் ஸ்கொயர் கட் பண்ணிடலாம், ப்ளஸ் 4 கட் பண்ணிடலாம். அப்போ மீந்து நிற்கிறது இந்த பக்கம் ஒரு 4x, இந்த பக்கம் ஒரு மைனஸ் 4x, அதுவும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா ப்ளஸ் 4x ஈக்குவல் டு 0. அப்போ 8x ஈக்குவல் டு 0. அப்போ 8 0 கடியில் எடுத்துகிட்டு போனால் x ஈக்குவல் டு 0. x ஈக்குவல் டு 0ன்னா என்ன அர்த்தம், கரெக்டாக சொல்லுங்கள். x ஈக்குவல் டு 0 மீன்ஸ் பியூர்லி இமேஜினரி, அதாவது ரியல் பார்ட்டு 0, ரியல் பார்ட் வந்து 0. அப்போது locus of z is purely imaginary. புரியுதுங்களா, ரியல் பார்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ locus of z வந்து பியூர்லி இமேஜினரி. ஸோ எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 15க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 இமேஜினரி ஆக்சிஸ். ஓகே சரி, கொஸ்டின் நம்பர் 16 போமா. பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கேட்டிருக்காங்க, அதாவது தீட்டா கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆல்பா கண்டுபிடிச்சா தானே தீட்டாக்கு போக முடியும். ஓகேப்பா, கொஸ்டின் நம்பர் 16ல் அவங்க கொடுத்துருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். 3/-1 + i. பட்டு நமக்கு இங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினாமினேட்டரில் வரக்கூடாது, கரெக்டாக. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். பாருங்கள், இவனோட கான்ஜுகேட் வந்து -1 - i. அதே -1 - i மேலே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும், 3 மல்டிப்ளை பண்ணும்போது -3 - 3i வந்துடும். கீழே என்ன வரும், 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர். கண்ணு மூடிட்டு என்ன இருக்கோ ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபைனலாக என்ன வரும், -3 - 3i கடியில் 1 ஸ்கொயர் 1 தான், மறுபடியும் 1 ஸ்கொயர் 1 தான் /2. ஓகே சார், இப்போது இதை ரெண்டாக நான் பிரித்து எழுதும்போது -3/2 என்னோட ரியல் பார்ட்டு, அப்புறம் -3i/2 இது இமேஜினரி பார்ட்டு. ஓகேவா, அப்போது என்னோட ஆங்கிள் ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் மாட். பாருங்கள், இதுதானே என்னோட இமேஜினரி பார்ட்டு, அது மேலே -3/2 மேலே, ரியல் பார்ட்டும் அதே தான் -3/2 கீழே. அப்போ என்ன வரும், tan இன்வர்ஸ் 1ன்னு வரும். ஸோ எந்த ஆங்கிளுக்கு நமக்கு tan வேல்யூ 1 வருது, π/4, அதாவது 45 டிகிரி. ஓகேவா, ஸோ என்னோட ஆல்பா பார்த்தீங்கன்னா π/4 அந்த குவாட்ரண்ட்டில் வரும். பாருங்கள், ரெண்டுமே மைனஸு, அதனால் இது வந்து தேர்டு குவாட்ரண்ட். பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா வேணும். தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா - π.
ஏன்னா இது தேர்டு குவாட்ரண்ட்ன்றதுனால. ஓகே, அப்போது என்னோட ஆல்பா யார்? π/4 மைனஸ் பை. இது கடையில் சும்மா ஒரு 1 போடலாமா? ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் 4 தான். அப்போ 1 × π, இது 4 × 5, அப்போது 4π. ஸோ π மைனஸ் 4π, அப்போ மைனஸ் 3π, மைனஸ் 3π/4. ஸோ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 3π/4. இதில் இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் 3. ஓகேவா? சரி, இப்போது அடுத்த சம்மு கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள். இதுவும் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் கொடுத்துருக்குது வந்து போலார் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. sin 40 டிகிரி ப்ளஸ் i cos 40 டிகிரி அதுக்கு பவர் 5. பாருங்கள், டி மோயரஸ் தியரம் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கே சைனில் இருக்குது, இங்கே காசில் இருக்குது. ஸோ நான் இதை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ட்ரிக்கை ப்ளே பண்ண போகிறேன். பாருங்கள், 9th படித்த ஒரு ஃபார்முலா. sin 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. கரெக்டாக? அதே போல் காஸ் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. இது நம்ம 9th படித்த ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இந்த சம்மில் நான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இது sin 40யா? இந்த sin 40யே நான் இப்படி எழுதலாம்ல, 90 மைனஸ் 15 எழுதலாம். 90ல் 50 கழிச்சா 40 தானே. அதே மாதிரி i போட்டாச்சு. இந்த cos 40க்கு பதிலாக cos 90 மைனஸ் 15 எழுதலாம்ல. ஓகேவா? 90ல் 50 கழிச்சா 40 தானே. ஸோ இதுக்கு பவர் 5. இப்போ இது கன்வெர்ட் ஆகிடும். sin 90 மைனஸ் தீட்டா, தீட்டாவோட பிளேஸில் என்ன இருக்குது? 50. அப்போ இது very well I can write cos 50. sin 90 minus theta equal to cos theta. அதே போல் இங்கே I cos 90 minus theta பதிலாக sin theta, தீட்டாவோட பிளேஸில் 50. ஓகே, அதுக்கு பவர் 5. இப்போ நான் டி மோயரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். யூஸிங் டி மோயரஸ் தியரம். அப்போ என்ன ஆகும்? இந்த ஆங்கிளோட மல்டிப்ளை ஆகிக்கும். அப்போ என்ன ஆகும்? cos 5 × 5 25, பக்கம் 0, அப்போ cos 250 டிகிரி ப்ளஸ் I sin 250 டிகிரி. இப்போது இந்த 250ன்றது எந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளே வரும்? பாருங்கள், இது 180. கரெக்டாக? இது 0, இது 90, இது 180, இது 270. அப்போ 270க்கும் 180க்கும் நடுவில் தான் எங்கேயோ 250 வரும். கரெக்டாக? அப்போ இது வந்து தேர்டு குவாட்ரண்ட்டில் வருது. அப்போது இது என்னன்னு எழுதலாம் நம்ம? பாருங்கள், 250 நான் எப்படி மாற்றி எழுத போகிறேன்னா 180 + 17 எழுதலாம். கரெக்டாக? அதாவது π + 70 இப்படியும் சொல்லலாம் நீங்கள். ஸோ sin 180 + 70. ஓகே, ஸோ π + θ, இங்கே π + θ. அப்போது இது தேர்டு குவாட்ரண்ட்ன்றதுனால காசு சைனு ரெண்டுமே மைனஸ் ஆகிடும். ஆனால் தீட்டாவுக்கு என்ன இருக்கோ அந்த ஆங்கிள் தான் போடணும். அப்போ மைனஸ் காஸ் 70 மைனஸ் I sin 70. புரியுதுங்களா? அப்போது கடைசியாக எனக்கு கிடைக்கிற அந்த ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 70 டிகிரி. ஓகே, பட் எனக்கு நான் கண்டுபிடிச்ச இந்த ஆங்கிள் யாருன்னா ஆல்பா ஈக்குவல் டு 70 டிகிரி. பட் இது வந்து தேர்டு குவாட்ரண்ட்ன்ற போது தீட்டா எப்படி எடுப்போம்? பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா மைனஸ் பை. அப்போ தீட்டா ஈக்குவல் டு, அதாவது பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா யார்? 70. பையன்னா 180 டிகிரி. அப்போ 70 மைனஸ் 180 மைனஸ் 110. ஓகே, ஸோ தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 110 டிகிரி. பாருங்கள், எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க? மைனஸ் 110, ஆப்ஷன் 1. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 17க்கான ஆன்சர் ஆப்ஷன் 1, மைனஸ் 110 டிகிரி. புரியுதுங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.